இப்பவும் இந்த இடத்துல நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். யார்ட்டையும் நான் கோர்ஸ் ஃபீஸா வாங்கி என் பாக்கெட்ல நான் வைக்கல. ஏன்னா அவங்க மைண்ட்ல ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கு. ஆக்சுவலி அவங்களுக்கு வேற வேலை இல்லை. இவன் எப்படி ஃப்ரீயா கோர்ஸ் கொடுக்கலாம்? தேஜினியஸ் ஏதாவது ஒன்று லான்ச் பண்றோம் அப்படின்னா நான் எல்லா இடத்துலையுமே நான் ஓப்பனா சொன்னது, நான் கமிஷன்ல தான் ஏர்ன் பண்ண போறேன். அக்கௌண்ட் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கேபிட்டலை ஃபுல்லா நானே ரீஃபண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் யார் சொல்லுவா? தமிழ்நாட்டுல நம்பர் 1 தேஜினியஸ் மட்டும்தான். என்னப்பா இவன் ஃப்ரீயா கோர்ஸ் கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க டீம் யூடியூப் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கு. நெகட்டிவிட்டி நிறைய ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, யாருக்கு தான் இங்க நெகட்டிவிட்டி இல்லை? ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவருக்கு நெகட்டிவிட்டி இல்லையா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாரு மிஸ்டர் மகாத்மா காந்தி, அவங்களுக்கு நெகட்டிவ் இல்லையா? என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்ப நான் எல்லாருமே சொன்னேன், என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னா, நெகட்டிவா பேசுறவங்க நெகட்டிவா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மைண்ட்ல ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கு. ஆக்சுவலி அவங்களுக்கு வேற வேலை இல்லை. வேற வேலை இருந்துச்சு அப்படின்னா லைஃப்ல அடுத்தது நான் எப்படி சக்சஸ் பண்ணணும்னு யோசிக்கல. எவனை போயிட்டு நெகட்டிவா பேசலாங்கிறதான் யோசிக்காங்க. கடைசி வரைக்கும் அவன் சைக்கிள்ல மட்டும் தான் போய்கிட்டு இருப்பான். ஆனா பேசணும்னா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய பிரான்ச்சஸை வச்சு நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இவன் எப்படி ஃப்ரீயா கோர்ஸ் கொடுக்கலாம்? என்னடா இவன் சொல்லிட்டானே, தேஜினியஸ் ஏதாவது ஒன்று லான்ச் பண்றோம் அப்படின்னா ஒன்று அதை நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். இப்போ நான் யூனிக்கா என்ன சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வி ஆர் கிவிங் த ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டுடணும். அதாவது ஃப்ரீ கோர்ஸ்ன்னு சொல்றத விட என்னோட கோர்ஸுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். உடனே ஐயோ இவங்க கோர்சஸுக்கு எந்த ஃபீஸும் வாங்கல, இவங்கள்ட்ட போனாலே $1 lakh டெபாசிட் பண்ண சொல்றாங்க, 1 lakh ஃபீஸா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்பவும் இந்த இடத்துல நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். யார்ட்டையும் நான் கோர்ஸ் ஃபீஸா வாங்கி என் பாக்கெட்ல நான் வைக்கல. எனக்கு இப்ப நான் ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே எனக்கு மோர் தென் 5000 ரெக்வஸ்ட் வந்துச்சு. இவ்வளோ கால்ஸ் ஒரு நாளைக்கு எங்க டீம் 100ல இருந்து 150 கால்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 150 பேரையும் நான் எடுத்து கிளாஸ் சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. அண்ட் தென் என்னுடைய பர்மிசஸ் கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட்ல சென்னையில ஒரு பிரான்ச், 1500 ஸ்கொயர் ஃபீட்ல கும்பகோணத்துல ஒரு பிரான்ச், கிட்டத்தட்ட 25 ஸ்டாஃப்ஸுக்கு மேல நம்ம ஹையர் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணோம். ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. இவங்க கமிஷன்ல ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் எல்லா இடத்துலையுமே நான் ஓப்பனா சொன்னது, நான் கமிஷன்ல தான் ஏர்ன் பண்ண போறேன், இல்லைன்னு நான் இங்க சொல்லவே இல்லை. ஆனா உங்களை ப்ராஃபிட் பண்ண வச்சு நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க. கம்பல்சரி நீங்க ஒரு மென்டார்ட்ட நீங்க போய் படிக்க போறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 30,000ல இருந்து 40,000 வரைக்கும் ஃபீஸா பே பண்ணுவீங்க. ஃபீஸா பே பண்ணிட்டு நீங்க ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் நீங்க ஃபீஸா கொடுக்க வேணாம், அந்த அமௌண்ட்டை ரிஸ்கா எடுங்க. என்கிட்ட கொடுக்க போடல, யூ ஆர் டேக் த ரிஸ்க் பிகாஸ் ஆஃப். ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா, என் ஸ்ட்ராட்டஜி மேல எனக்கு கான்ஃபிடன்ஸ். என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் என்கிட்ட ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்டர்டே என்னோட ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் போயிட்டு ஒரு என்ட்ரி சொல்றேன், இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் கண்டிப்பா மேல போகும்னு சொல்றேன். நடந்துச்சா இல்லையாங்கிறது அவங்களே கமெண்ட் பண்ணட்டும். ஆக்சுவலி நம்ம அப்படிதான் ஒவ்வொரு ஆளையுமே நம்ம ட்ரெயின் பண்றோம். அதாவது மெருகேற்றோம்னு சொல்லுவோம்மா, மெருகேற்றிட்டு இருக்கும். அந்த ரிஸ்க் எடுங்க. என்ன நீங்க அமௌண்டா கொடுக்கறத நீங்க ரிஸ்க் எடுத்துட்டு போங்க. அந்த ரிஸ்க்ல நீங்க ஒரு விஷயத்தையுமே லேர்ன் பண்ணும்போது அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். இப்ப நான் நீங்க 1 lakh டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு 1000 rupees தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். அது ட்ரேடரா 1% தான் ரிஸ்க் எடுக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸே அவங்களுக்கு. அதுக்கு மேல அவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு ட்ரேடு எடுக்கும்போது அவங்க ஒரு லாஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆயிருச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த தப்பு அப்புறம் உணர்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பைக்ல போவேன், ரொம்ப நாளா என்னோட பிரேக்கை சரியே பண்ண மாட்டேன். ஒரு நாள் கீழே விழுந்தோன்னே அடிப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பிரேக்கை போயிட்டு சரி பண்ண போவேன்.
ஃபர்ஸ்ட் வேலையை அதுவாக தான் இருக்கும். இந்த இடத்துலயும் அதே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்றேன். ரியல் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா லாஸ் பண்ணுவீங்க. ஆனா நான் இந்த தப்பு பண்ணதுனால தான் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த தப்பு பண்ண மாட்டீங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரியல் ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. இது என்னுடைய லாங் டைம் கோல். ஃபர்ஸ்ட் திங், நான் ஷார்ட் டைம் கோலா பண்ணல, லாங் டைம் கோலா பண்றேன். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எங்க கூட இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. இது வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்காக தான் சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இன்னுமே மெருகேற்றுவோம். ஏன்னா ஒரு மென்டார் சூஸ் பண்றதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கு. நான் எந்த மென்டார் சூஸ் பண்ணேன்? ஏன்னா இப்ப வீடு மென்டர்ஸ் நான் ட்ரேடிங் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 6 மாசம் ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மென்டாரா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மென்டார் சுட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறதே ட்ரேடிங் கத்துக்கணும், ஒரு ப்ராப்பரா கத்துக்கணும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல போய் நான் எந்த மென்டார் சூஸ் பண்றேன்னு தெரியல, யாரும் நான் மென்டார் சூஸ் பண்ணேன்னு தெரியல. இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதுக்காக தான் நீ மென்டார் சார்ஜ் அப்படிங்கிறது பே பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு நீட்டா சொல்லி கொடுக்குறேன். எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டா கிறிஸ்பா புரியாம சொல்லித்தரேன். கண்டிப்பா என் ஸ்ட்ராட்டஜி 6 மாசம் ப்ராப்பரா பண்ணு, யூ ஆர் த வின்னர். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய கோர்சஸை ஜாயின் பண்றவங்களா இருக்கட்டும், என் ரூலை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேடுக்கு 1% தான் ரிஸ்க் எடுக்கணும். என் ரூலை ஃபாலோ பண்ணி உன்னோட கேபிட்டல் 0 ஆயிடுச்சு அப்படின்னா உன்னோட கேபிட்டலை நானே ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. உடனே நினைக்கலாம், ஆஹா இவன்கிட்ட போனா நான் கண்ணாமனான்னு ட்ரேட் பண்ணி கேபிட்டலை ஃபுல்லா லூஸ் பண்ணிட்டா இவங்களே கேபிட்டல் ஆடுவாங்க. அந்த மாதிரி இல்லை. நான் சொல்லி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை, நான் சொல்லி கொடுக்குற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி உங்களோட கேபிட்டல் 0 ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அதுக்கு நான் தனி டீம் வச்சிருக்கேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம் சொல்லிட்டு ஒரு டீம் எங்களுக்கு இருக்காங்க, செக் பண்ணுவாங்க. அப்படி உங்க அக்கௌண்ட் 0 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கேபிட்டலை ஃபுல்லா நானே ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் யார் சொல்லுவா? ஆஃப்டர் தட் லாஸ்ட் பேட்ச் இப்போ ஆரம்பிச்ச பேட்ச்ல திட்டு ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட்ஸ், அவ்வளோ விஷயங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டியை உருவாக்கணும். ட்ரேட் ஜீனியஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் ட்ரேட் ஜீனியஸ் கம்யூனிட்டினா வேற லெவல் கம்யூனிட்டிங்க நேம் வரணும். இப்போ வரைக்கும் அந்த நேம்ல தான் இருக்கும். ஸோ வி ஆர் ட்ரைங் இட் த நம்பர் 1 பொசிஷன். அதாவது அந்த நம்பர் 1 பொசிஷனை எப்பவே இழக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் நம்பர் 1 ட்ரேட் ஜீனியஸ் மட்டும்தான். அந்த பொசிஷனை நான் எப்பவும் இழக்க விரும்பல. அதனாலதான் புதுசா யூனிக்கா ஒரு விஷயத்த நான் லான்ச் பண்ணேன். சும்மா என்னுடைய மென்டார் ஜாபுக்கு உழ வச்சுட்டேன்னு நினைச்சீங்கன்னா நீனும் இந்த மாதிரி கோர்சஸை லான்ச் பண்ணுங்க. சும்மா ஃபேக் ஐடி போட்டுட்டு சும்மா இவனை எப்படிடா டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் இங்கே வேலையே நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு என் டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணுமா, தாராளமாக போர்ட்ரேட் பண்ண, ஆனால் எதுவாக இருந்தாலும் ப்ரூஃபோட போர்ட்ரேட் பண்ணு. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சரி, கண்டிப்பாக சொல்றேன். என்னுடைய இந்த கோர்ஸ் ஃபீஸ் இல்லாத ஒரு கோர்சஸை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வேல்யூபிளான கோர்சஸாக தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட வாங்குற அந்த அமௌண்ட் நாங்க கையால வாங்கல. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க போட போறீங்க. உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ட்ரேட் பண்ண போறீங்க. என் கையில 1 லட்ச ரூபாய்க்கு நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாசம் ஒரு 3% 10% வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என் டீம்ல உடனே ஜாயின் பண்ணு. அந்த 3 to 10% ரிட்டர்ன்ஸை நான் எடுக்க வைக்கிறேன். எனக்கு ட்ரேட் பண்ண டைம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் எங்கள்கிட்ட இருக்கு. அதுதான் காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ். இல்ல எனக்கு மாசம் ஃபிக்ஸடா ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் எங்கள்கிட்ட சர்வீசஸ் இருக்கு. என்ன சர்வீசஸ் ட்ரேடிங்ஸ்ல ஆஸ் எ ட்ரேடிங் கம்யூனிட்டியில இவ்வளவு சர்வீஸை கொடுக்கறத வேற எந்த கம்யூனிட்டியும் இல்லை. நான் தானே வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பை பை, see you all.